ஒவ்வொரு நாளும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன் இருந்த சர்வதேச அரசியல் சூழல் இப்போது இல்லவே இல்லை. ஆயுதங்கள் இல்லாமலேயே போர்கள் நடக்கின்றன. அன்று பயங்கரவாதிகளாக கருதப்பட்டவர்கள் இப்போது ஆட்சியாளர்களாக போற்றப்படுகிறார்கள். கடந்த ஓராண்டு காலத்தில் கூட இது போன்ற பல மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் உலகம் சந்தித்திருக்கிறது. 2012ஆம் ஆண்டு விடைபெறும் இந்த தருணத்தில் உலகம் சந்தித்த நிகழ்வுகளை சற்று திரும்பி பார்க்கலாம். பல நாடுகளின் தேர்தல்கள் நாளேடுகளில் ஒற்றைப்பத்தி செய்தியாகவோ அல்லது அதில் கூட தென்படாமலோ கடந்து போய் விடுவதுண்டு. ஆனால் சில நாடுகளில் நடைபெறும் தேர்தல்களும் ஆட்சி மாற்றங்களும் உலகம் எங்கும் உற்று நோக்கப்படுகின்றன. காரணம், அந்த ஆட்சி மாற்றங்கள் பிற நாடுகளில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான். அப்படிப்பட்ட பல வல்லரசு நாடுகளில் தேர்தல்களும் ஆட்சி மாற்றங்களும் 2012ஆம் ஆண்டில் நடந்தன. ஒவ்வொரு லீப் ஆண்டிலும் அதிபர் தேர்தலை சந்திக்கும் அமெரிக்காவில் 2012ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் அதிபர் ஒபாமாவுக்கு 4 ஆண்டு கால ஆட்சியை பரிசோதிக்கும் அக்னி பரீட்சையாக அமைந்தது. மருத்துவ சீர்திருத்தங்கள், வெளியுறவு கொள்கை, வரி விதிப்பு உள்ளிட்டவற்றில் நேர் எதிர்கொள்கை கொண்ட குடியரசுக் கட்சியின் மிட் ராம்னி இந்த தேர்தலில் ஒபாமாவுக்கு கடும் சவாலாக இருந்தார். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடந்த நேரடி விவாதங்களில் மடை திறந்த பேச்சு, ஆளுமை திறன் கொண்ட ஒபாமாவையே திணறடித்தார் ராம்னி. நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை யார் வெற்றி பெறுவார் என்பதை யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு கடும் போட்டி நிலவியது. இருப்பினும் முடிவுகளை தீர்மானிக்கும் மாநிலங்களில் அதிக வாக்குகளை கைப்பற்றியதன் மூலம் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் ஒபாமா. மற்றொரு வல்லரசான ரஷ்யாவில் மார்ச் 4ஆம் தேதி நடந்தது கூட அதிபர் தேர்தல்தான் என்றாலும் கிட்டத்தட்ட பரம்பரை ஆட்சியைப் போலத்தான் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. பிரதமர் பதவியையும் அதிபர் பதவியையும் மாறி மாறி வகித்து வரும் விளாடிமிர் புதின் இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்று இன்னொரு முறை அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். சீனாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அதிகார மாற்றமும் 2012ஆம் ஆண்டில்தான் நடந்தது. பிரதமர் வென் ஜியாபோ மீதான ஊழல் குற்றச்சாட்டு, மூத்த தலைவர் போ ஷிலாயின் மனைவிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது உள்ளிட்டவற்றால் 2012ஆம் ஆண்டு முழுவதுமே சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. இதற்கு மத்தியில் நவம்பர் 8ஆம் தேதி தொடங்கி ஒரு வார காலம் நடந்த கட்சியின் தேசிய மாநாட்டின் இறுதியில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு சீனாவின் அதிகார மையத்தில் வீற்றிருக்கப் போகும் தலைவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டன. எதிர்பார்த்தபடியே கட்சியின் பொதுச் செயலாளராக துணை அதிபர் ஷி ஜின்பிங் தேர்வு செய்யப்பட்டார். நவீன நெப்போலியன் என்ற பெயருடன் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் பதவிக்கு வந்த நிக்கோலஸ் சர்கோசிக்கு 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த அதிபர் தேர்தல் வாட்டர்லூ போராக முடிந்துவிட்டது. பொருளாதார நெருக்கடி, வெளியுறவு கொள்கைகளில் மெத்தனமாக நடந்து கொண்டது, தனிப்பட்ட வாழ்க்கையில் குளறுபடி போன்றவற்றால் அதிபர் தேர்தலில் மோசமான தோல்வியை சந்தித்தார் சர்கோசி. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த பிரான்சுவா ஹொலாந்து அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். சுனாமி மற்றும் அணு உலை வெடிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளால் நெருக்கடியில் சிக்கிய உலகின் 3வது பொருளாதார வல்லரசான ஜப்பானில் எதிர்பாராத வகையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் 16ஆம் தேதி நடந்த இந்த தேர்தலில் பிரதமர் யோஷிகோ நோடா தலைமையிலான டெமோக்ராட்டிக் கட்சி தோற்றுப்போக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது ஷின்சோ அபே தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி.